அயல் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோசை நம் வார்த்தைகள் புகை போலவே என்னை தீண்டிடும் ஒரு பார்வை அது கள்ளமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து சிக்னாகி கிளாம்பிங்லேருந்து மார்னிங்கே கிளம்புறோம். ஆக்சுவலாக செக் அவுட் டைம் வந்து எங்களுக்கு 12 o'clock வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து அடுத்த இடத்துக்கு வந்து ஒரு லாங் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால் மார்னிங்கே கிளம்பிட்டா அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் மார்னிங்கே கிளம்புறோம். நானும் ஹஸ்பண்டும் ரெடியாக தான் இருக்கோம். பசங்க மட்டும் எழுந்திச்சிட்டாங்கன்னா அவங்க கிளம்பிட்டு வந்தாங்கன்னா சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா மெயினாக வந்து நெட்டு பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங்கே பேசிக்கோங்க. ஏன்னா வந்து நெட்டே ஒழுங்காகவே ஒர்க் ஆகலை. நெட்ஒர்க் வந்து சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகுது, சம்டைம்ஸ் கனெக்டே ஆக மாட்டேங்குது. நான் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணால் 1 hour அப்லோட் ஆகிட்டுருக்கு. நெட்ஒர்க் ரொம்ப இஷ்யூ இங்கே. ஸோ அதனால் வரீங்கன்னா நெட்ஒர்க் தயவு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக பேசிக்கோங்க, இன்டர்நெட்லாம் ஒழுங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இன்னொன்று, நீங்கள் வந்து ரூம் எடுக்கும்போது நாங்கள் வந்து செக் பண்ணல. நாங்கள் வந்து வாஷ்ரூம்லாம் எதுக்கு செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செக் பண்ணல. பாருங்கள், டோர் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு நிற்கிது, போகவே மாட்டேங்குது. டோர் வந்து ஸ்ட்ரக் ஆகுது. அப்புறம் இது பாருங்களேன், தண்ணி வந்து இந்த சைடு லீக் ஆகுது, இந்த சைடு லீக் ஆகுது, உடஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ரூமில் வந்து என்ட்ரி ஆகுங்க, பே பண்ணுங்கள். வைஃபை வந்து சரியாக ஒர்க் ஆகலைனா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வாஷ்ரூமில் வந்து பைப்பெல்லாம் இந்த மாதிரி உடஞ்சி லீக்கேஜ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பசங்களும் வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ஆப்போசிட் சைடு வேறு தண்ணி லீக் ஆகுதா. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ட்ரை ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா இதால் வந்து ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா வாஷ்ரூம்லாம் ஒழுங்காக தான் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் நாங்கள் செக் பண்ணல. ஸோ இது வந்து நீங்கள் இந்த இடம்னு இல்லை, எங்கே போனாலுமே நம்ம வந்து ஹோட்டலில் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் போல். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஸோ அதனால தான் இதை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சனி சைடுல எக்கு அப்படியே உருட்டி போட்டு இது வந்து போங்க போங்க, என் கூட வந்துட்டாரு, ஓடாத என் கூட வந்துட்டாரு. இங்கே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஜார்ஜியாவில் இருக்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுக்கு தான் போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கர்கட்டி ட்ரினிட்டி சர்ச்சுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம். இது வந்து காஸ்பேகியில் இருக்குது. இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக 264 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. 5 to 5.5 hours கிட்ட ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டிராஃபிக்கை பொறுத்து இது டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் மார்னிங்கே நாங்கள் வந்து கிளம்பிடலாம் டிசைட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து செக் அவுட் டைம் வந்து 12 o'clock வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒரு லாங் ட்ராவலுன்றதுனால வழியிலையும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2-3 ஸ்பாட்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்சால் அங்கேயுமே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச்சு வந்து ஈவினிங் 6 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே அங்கே வந்து ரீச் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் வந்து மார்னிங்கே சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இந்த ஹோல் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, நாங்கள் என்னென்ன பிளேஸ்லாம் வந்து வழியில் சுற்றி பார்த்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
நாங்கள் இப்போ அங்கேருந்து கிளம்பி 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது இன்றைக்கி. பசங்க வந்து வெயிலாக இருக்குது, ஸோ அதனால் ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் இல்லாதனால ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்டுமே இங்கே ஒரு கடை இருந்ததா, சரி இங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணி வாங்கிக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் எங்கே கடை இருக்கும் என்னன்னு தெரியாது, ஸோ அதனால் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீமு, ஜூஸ்லாம் வாங்கியிருந்தோம். இங்கே வந்து என்னென்னா பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜியன் லாங்குவேஜில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் இங்கிலீஷில் இருந்தாவது ஓரளவுக்கு நமக்கு என்ன ஏதுன்னு தெரியும். ஃபுல்லாக இங்கே பில் எல்லாமே வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜில் தான் கொடுக்குறாங்க. 17.90 தான் சேஞ்சஸ் தான். ஸோ வாங்கிட்டு திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ட்ராவலிங்கை. ரோட் ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணும்போது இந்த ரிசர்வாயரோட மவுண்டெயின்ஸ் வியூ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து கேஸ்பேக்கி போகிற வழியில் ஜார்ஜியன் மிலிட்ரி ஹைவே ரூட்டில் தான் இந்த ஜின்வாலி ரிசர்வாயர் பார்த்தோம். இந்த ஜின்வாலி ரிசர்வாயர் வந்து ஜார்ஜியாவில் இருக்க ரொம்பவே ஃபேமஸான பியூட்டிஃபுல்லான பிளேஸு. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்னாடியே ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலே நாங்கள் வந்து இங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். சிக்னாகி கிளாம்பிங்லேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து 2.5 hours வந்துடலாம். பட் நாங்கள் வந்து வழியில் ஒரு கடையில் நிறுத்திட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கவே அங்கே ஒரு 20 to 25 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து 3 hours கிட்ட ஆயிடுச்சு இங்கே ரீச் ஆகிறதுக்கு. நாங்களும் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுனால பசங்களுக்குமே அதுவே ஒரு டயர்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பாட்டில் நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி கொஞ்சம் நடந்தோன்னா நமக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு மெயின் ரீசனுக்காகவே நாங்கள் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அங்கே இங்கெல்லாம் நடந்து சுற்றிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஹார்ட்டின் ஃப்ரேம்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இங்கே வந்து வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ரிசர்வாயர் வந்து அரக்வி ரிவரில் தான் டேம் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிற தண்ணியோட கலர் வந்து டர்க்கிஷ் க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். சரௌண்டிங்ஸ்லாம் மவுண்டெயின்ஸ் இருக்கிறதுனால வியூஸ் பார்க்கும்போது செம சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ரிசர்வாயர் தான். இது கட்டினது வந்து 1980s வந்து கட்டியிருக்காங்க. பவர் பிளான்ட்டை வந்து 1986 வந்து ஸ்டார்ட் ஆச்சான். இந்த ரிசர்வாயர் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 11.5 கிலோமீட்டர் ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. மேக்ஸிமம் டெப்த்து வந்து 75 மீட்டரான். இந்த ரிசர்வாயருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியும் இருக்குது. ஹைட்ரோ காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது சில ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் வந்து வாட்டருக்குள்ளே போயிடுச்சான். வாட்டர் லெவல் வந்து ரொம்ப குறையும் போது இந்த 12th century ஹோலி கிராஸ் சர்ச் வந்து சில நேரத்தில் வெளியில் தெரியும்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து ட்ரை சீசனில் வாட்டர் லெவல் ரொம்ப குறையும் போது இந்த சர்ச்சை வந்து பார்க்குற சான்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜின்வாலி ரிசர்வாயர் வந்து ஜஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லை, இது வந்து டிப்லீஸ்க்கு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸாக. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணவும் யூஸ் ஆகுது. இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அனனூரி ஃபார்ட்ரெஸ்க்கு தான் போகிறோம். இது வந்து ஜின்வாலி ரிசர்வாயர் பக்கத்தில் தான் இருக்குது. ஜின்வாலி ரிசர்வாயர்லேருந்து அனனூரி ஃபோர்ட்ரெஸ் வந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அனனூரி ஃபோர்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜியாவோட ரொம்ப ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் இதுவும் ஒன்று. நாங்கள் இங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணும்போது தான் பார்த்தோம், அனனூரி சைட்லேயே வந்து ஜின்வாலி ரிசர்வாயர் வந்து கரை இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்லாம் விளையாடுற மாதிரி பார்க்கும் வந்து நல்லா நீட்டாக வந்து அவங்க வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட் ரைடு ஆப்ஷனும் இருக்குது. போட் ரைடு வந்து யூஷுவலாக இந்த அனனூரி ஃபார்ட்ரெஸ் பக்கத்தில் தான் வந்து கரையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட்டருக்குள்ளே போகும்போது ரிசர்வாயர் சைட்லேருந்து அனனூரி ஃபோர்ட்ரெஸை வந்து பார்க்குற வியூ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. ரொம்ப காமாக போட் ரைடு வந்து போய்கிட்டே சரௌண்டிங்ஸில் இருக்க மவுண்டெயின்ஸ்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸு. இது ராஃப்டிங் மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இல்லை, காமாக ரிசர்வாயரில் போட் ரைட் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஜார்ஜியாவில் இந்த பிளேஸுக்கு வரும்போது டைம் இருந்தால் போட் ரைடு வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து அனனூரி ஃபார்ட்ரஸ்க்குள்ளே போகலாம். அனனூரி ஃபார்ட்ரஸ் வந்து 16th to 17th செஞ்சுரியில் டெவலப் பண்ண ஃபார்ட்ரஸ் காம்ப்ளெக்ஸ் இது. அரக்வி வம்சத்தோட முக்கியமான ஃபார்ட்ரஸாக இது இருந்துச்சாம். அந்த காலத்தில் வந்து இந்த ஏரியாவில் இருந்த ரூலர்ஸ் வந்து மவுண்டெயின் ரூட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண அனனூரி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷனாக இருந்துச்சு. ஃபார்ட்ரஸ்க்குள்ளே வந்து டிஃபென்சிவ் வால்ஸ், டவர்ஸ், சர்ச்சஸ்ன்னு நிறைய ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸும் இருக்குது. அனனூரிக்கும் அர்கவி வம்சத்து ஹிஸ்ட்ரியோட ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்குது. பவர் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பேட்டில்ஸ்னால இந்த ஃபார்ட்ரஸ் வந்து பல ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்க்கு விட்னஸாக இருந்திருக்கு. ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே மதர் ஆஃப் காட் சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சோட எக்ஸ்டீரியரில் இருக்கிற டீட்டெயில்டு கல் சிற்பங்கள்லாம் ரொம்பவே ஃபேமஸாக. எஸ்பெஷலி வந்து சர்ச்சோட என்ட்ரன்ஸ் அப்புறம் வந்து வால்ஸ்லாம் இருக்கிற ஆர்னமெண்டல் ஸ்டோன் டெக்கரேஷன்ஸ்லாம் ஜார்ஜியன் ஆர்கிடெக்சருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். வால்ஸில் இருக்க கல் சிற்பங்கள், கிராசஸ்ஸு, பழைய காலத்து கல்வெட்டுகள் எல்லாமே வந்து ஜார்ஜியன் ஆர்கிடெக்சரோட அழகை வந்து காமிக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த அழகான இடத்துக்கு பின்னாடி பல செஞ்சுரிஸ்க்கான ஓல்டு ஹிஸ்ட்ரி இருக்குது. லேட்டராக வந்து ஜார்ஜியன் மிலிட்ரி ஹைவே வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் அனனூரி வந்து நல்ல ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இந்த ஃபோர்ட்ரஸ்க்கு மிலிட்ரி இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இல்லை, ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸும் ரொம்பவே அதிகம். அனனூரி ஃபோர்ட்ரஸோட பிக்கெஸ்ட் அட்ராக்ஷனில் ஒன்று வந்து ஜின்வாலி ரிசர்வாயர் வியூ தான். ஃபோர்ட்ரஸ்க்கு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஸ்டோன் வால்ஸு, டவர்ஸு, இன்னொரு பக்கம் வந்து டர்க்கிஷ் க்ரீன் கலரில் ரிசர்வாயர் வாட்ரு, பேக்ரவுண்டில் வந்து மவுண்டெயின்ஸ். அதனாலே வந்து இது ஃபோட்டோகிராஃபி, ட்ராவல் விலாக்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல லொக்கேஷனு. இப்போ நாங்கள் வந்து அனனூரி ஃபார்ட்ரஸ்லேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே இப்போ வந்து ஜார்ஜியாவோட பியூட்டிஃபுல்லான மவுண்டெயின் ரீஜியன்ஸில் ட்ராவல் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். சுடரே சுடரே இருளில் ஏங்காதே, வெளிதான் கதவை மூடாதே. சுடரே சுடரே உடைந்து போகாதே, உடனே வழிகள் மறைந்து போக. இங்கே வந்து இந்த ரோடு வழியாக போகும்போது நிறையா வந்து ராஃப்டிங் பிளேசஸ்லாம் நிறையா நாங்கள் வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழியாக போகும்போது மவுண்டெயின்லேருந்து வர தண்ணி, அதுக்கப்புறம் குறுகிய பள்ளத்தாக்கான இடம், பச்சை பசேல்னு மலை எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஜார்ஜியாவோட சார்டாலி ஏரியாவில் இருக்கிற சார்லி ஷேவி ரிவர் பக்கத்தில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல வந்து வண்டியில் போயிட்டுருக்கும் போதே இங்கே வந்து கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாப் ஒன்று இருந்துச்சு. சரி இங்கே என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ராஃப்டிங்லாம் கூட பண்ணலாம் போல், அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. பட் ஆனால் நாங்கள் அதெல்லாம் எதுவும் விசாரிக்கல. ஜஸ்ட்டு சும்மா இறங்கி அங்கே என்ன இருக்குன்ட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 minutes to 10 minutes தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஷெல்ட்ரு மாதிரி போட்டிருந்தாங்க. உள்ளே வந்து நிறைய டேபிள், சேர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. வெளியில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் கூட இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. இந்த இடமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அம்பர்லா வச்சு அது கீழேயும் வந்து டேபிள், சேர்ஸ் அந்த மாதிரியும் இருந்துச்சு. இங்கே ஆனால் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஷாப் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வரவங்க வந்து ரிலாக்ஸாக உட்காந்து இந்த நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அவங்க வச்சுருந்தாங்க. நாங்களும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து இறங்கி எங்கேயாவது நடந்து இது பண்ணோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிறுத்தினோம். மெயினாக வந்து இங்கே ராஃப்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு போர்டு பார்த்துருந்தோம். சரி எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஷாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு 5 to 10 minutes அங்கே அப்படியே சுற்றி இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ராஃப்டிங்
அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். மவுண்டெயின்ஸ்லேருந்து ஃப்ளோ ஆகிற இந்த ரிவரும் சரௌண்டிங்ஸில் இருக்கிற க்ரீன் வேலிஸும் ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த அனனூரி ஜின்வாலி ரிசர்வாயர் பாசனூரி ரூட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நியர்பை இருக்கிற நிறைய அழகான மவுண்டெயின்ஸ் ஏரியா வந்து இங்கே நிறையா இருக்குது. ஜார்ஜியாவோட நேச்சுரல் பியூட்டியை என்ஜாய் பண்ணணுன்னா இந்த ரூட்டு வந்து டெஃபினெட்லி வந்து ஒர்த் விசிட்டிங்னே சொல்லலாம். இப்போ நாங்கள் ஜார்ஜியாவோட பியூட்டிஃபுல்லான மவுண்டெயின் ரீஜியனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து கண்டோஷ்கேவி ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த கண்டோஷ்கேவி ரிவர் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜியாவோட கேவி ரீஜியனில் இருக்கிற ஒரு சின்ன மவுண்டெயின் ரிவர் தான் இது. இது வந்து கிரேட்டர் காக்கசஸ் மவுண்டெயின் லேண்ட்ஸ்கேப் உள்ள ஃப்ளோ ஆகிற வாட்டர்வேஸில் இதுவும் ஒன்று. இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஸ்னோ வந்து மெல்ட் ஆகிற அந்த தண்ணியும் அதுக்கப்புறம் மவுண்டெயின் ஸ்ப்ரிங்ஸில் இருந்து வர தண்ணியும் சேர்ந்து தான் இங்கே வந்து வருது. ஸ்ப்ரிங் அண்ட் சம்மரில் வந்து ஸ்னோ மெல்ட் ஆகும்போது வாட்டர் ஃப்ளோ வந்து அதிகமாக ஆகுமா. இந்த ஆறை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையான மலைகள், அதுக்கப்புறம் ராக்கி லேண்ட்ஸ்கேப்ஸு, ஃப்ரெஷ்ஷான ஏருன்னு இந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜார்ஜியாவில் வந்து இந்த மவுண்டெயின்ஸ் ரோடு ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது இப்படி ஒரு சின்ன ஆறு ஓடைகள்லாம் வந்து நம்ம நிறையா பார்க்கலாம். கேவி வந்து ஜார்ஜியாவோட நார்த்தன் ஹை மவுண்டெயின் ரீஜியனில் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து ராஃப்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸ் போல். நிறைய இடத்துல வந்து இந்த ராஃப்டிங் போர்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த ரோடு வழியாக போகும்போது இங்கே வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மவுண்டெயின் ரிவர்லாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ப்ளஸ் வந்து நேரோ கோர்ஜ் ஏரியா, ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு மலைகள், அதுக்கப்புறம் ராக்கி ஸ்லோப்ஸு, மவுண்டெயின்லேருந்து ஃப்ளோ ஆகிற ரிவர்னு நேச்சுரல் சீனரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஜார்ஜியா ஜேர்னியில் நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் பார்த்தோம். உண்மையாகவே இந்த என்டையர் ஜேர்னியில் ஒரு பிளேஸுமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு பக்கம் நேச்சர், ஒரு பக்கம் ஹிஸ்ட்ரி, ஒரு பக்கம் அட்வென்ச்சர்னு இந்த டோட்டல் ஜேர்னியுமே ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் ஜார்ஜியாவுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ரூட்டை வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஜேர்னியில் எந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஜார்ஜியா பிளேசஸ்க்கெலாம் நம்ம வந்து போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் vlog-ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.